நான் அடிச்சு சொல்றேன், சிஎஸ்கே தான் ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணி தன்னோட டீமுக்குள்ள கொண்டு வர போறாங்க. ஹர்திக் பாண்டியோட ட்ரேடிங் அப்டேட்டை பத்தி என்னென்னமோ நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இப்போ நான் சொல்ல போற அப்டேட்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அதை நான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். கீழே இருக்க ஃபாலோ பட்டன் தட்டி விட்டுறீங்களா? எம்எஸ் தோனி ஒரு விஷயத்த பண்றாருன்னா அது ஒரு காரணம் இல்லாமலாம் பண்ண மாட்டாரு. அதனால எம்எஸ் தோனி இப்போ என்ன பண்ணிருக்காருன்னா, ஹர்திக் பாண்டியா எம்ஐ டீம் விட்டு வெளியே வராருன்னா அவருக்கு ஏத்த மாதிரியான ஒரு கரெக்டான டீம் தான் அவர் சூஸ் பண்ணணும்னு நினைப்பாரு. அதனால ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே டீமுக்கு வந்தா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதனால சிஎஸ்கே டீம்ல ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம தல டோனி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்டயே டிஸ்கஸ் பண்ணி பேசியிருக்காராம். தளபதியே கொடுத்து சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணி வாங்கின சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தல சொன்ன வார்த்தைக்காக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஹர்திக் பாண்டியா ட்ரேட் பண்ணி வாங்க மாட்டாங்களா? உண்மையா நான் சொல்றேன், 90% கிட்ட ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே வரது கன்ஃபார்ம். ஏன்னா தல டோனியே இந்த ட்ரேடிங்காக இறங்கி வேலை பார்க்கறாரு. கண்டிப்பா இந்த ட்ரேடிங் நடக்கும். சரி, ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீ சொன்ன மாதிரி இந்த ட்ரேடிங் நடந்து ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே டீமுக்கு வருவார் ப்ரோ அப்படின்னு சொல்றவங்களா கம்மால எழுத போடுங்க. ப்ரோ, ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே டீமுக்கு எல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றவங்களா கம்மால இருக்கிற போட்டுப்போங்க. கமெண்ட்ல பாக்குறேன் யாரோட நம்பிக்கை அதிகமா